ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடே. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் நம்மளை பார்த்து இந்த காலை வேளையில சொல்றாரு. நீங்க ஒரு வேளை உங்க இருதயத்துல நினைச்சிருக்கலாம், நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறனே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறனே, நான் என்னை ஆதரிக்க கூடாதபடி ஆதரவற்ற நிலையில இருக்கிறனே, நான் விசாரிப்பு அற்ற நிலையில இருக்கிறனே அப்படின்னு நீங்க இந்த காலை வேளை ஆராதனையில வந்திருக்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எது தெரியுமா? என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, என் பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை அவர்கள் திக்கற்றவராய் விடுகிற தெய்வம் அல்ல. ஒரு நாள் அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளை, பல சூழ்நிலைமைகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னா, நான் திக்கற்ற நிலைமையில நிக்கிறேனே, நான் தனித்து நிற்கிறேனே, எல்லாமே இருந்தோ நான் திக்கற்றவளாய் காணப்படுகிறேனே, எல்லா உறவுகள் இருந்தோ நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேனே, எனக்கு பிள்ளைகள் இருந்தோ நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு எல்லா காரியங்களும் இருந்தோ நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல சொன்னார், என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு தைரியமா, என் பிள்ளைகளை நான் ஒரு நாளோ திக்கற்றவர்களாய் நான் விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆண்டவர் நம்மள ஒரு வார்த்தை பார்த்து சொல்றாருன்னா, அந்த வார்த்தை மெய்யாகவே அது வல்லமை உள்ளது. அது நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை. நம்ம ஒருவேளை பயந்து போயிருக்கலாம், ஐயோ நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன், வாழ்க்கை எப்படி போக போகுது, என்னுடைய குடும்பம் எப்படி போக போகுது, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி போக போகுது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், நான் மரித்து போயிடுவேனா, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, இப்படி பல யோசனைகளோடு இந்த காலை வேளை ஆராதனையில வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் முகமாய் பேசுகிறார். உன்னை நான் திக்கற்றவர்களாய் ஒரு நாளோ நான் விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைமைகளிலே நம் திக்கற்று, நம்ம கைவிடப்பட்டு, நம்மளை ஒருவரும் விசாரிக்க கூடாதபடி, நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையெல்லாம் நமக்கு வரும். ஆனா அந்த சூழ்நிலைமையில கர்த்தர் பார்த்து சொல்றாரு, யார் உன்னை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உனக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உன்னை பலப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் உன்னை தைரியப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் உன்னை உற்சாகப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் உன்னை மேல தூக்கி விடுறாங்களோ இல்லையோ, நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் விசாரித்து, உன்னை நான் ஆசீர்வதித்து, உன்னை நான் உயர்த்தும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஊழிய பாதையில பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இருப்பாருங்கன்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்னை உற்சாகப்படுத்துகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். மனுஷன் உற்சாகப்படுத்தினா கூட இவ்வளவு தைரியமா இந்த ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. இவ்வளவு போராட்டத்துல இவ்வளவு தில்லா நின்னெல்லாம் செய்யவே முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் அனுதினமும் என்னை உற்சாகப்படுத்தி, நான் சோர்ந்து போற வேலையெல்லாம் அவர் இறங்கி வந்து பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பயங்கரமாய் பேசுகிறது, பயங்கரமாய் இறங்கி சொல்வார், நான் தான் உன்னை அழைச்ச, நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன், பயங்கரமானவரா. அவர் பேசுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஒரு பலன் இறங்கி வந்துடும். அப்படி நம்மளை பேசி பலப்படுத்துகிறார். உங்களை யாரும் பலப்படுத்தணும், உங்களை யாரும் தைரியப்படுத்தணும், உங்களை யாரும் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களை யாரும் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்காது. அப்படிப்பட்ட நபர்லாம் இந்த காலகட்டத்தில் சொற்பமானவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை வேதனைப்படுத்த தான் ஒரு கூட்டம் நிற்கும், நம்மளை கல்லெறிய ஒரு கூட்டம் நிற்கும். ஸ்தேவானை என்ன செஞ்சாங்க? கல்லெறிந்தே ஆமா கொண்டாங்க. அப்ப அவர் என்ன பார்த்தாருன்னா, பரலோகத்தை நோக்கி பார்த்தார். ஒரு தரிசனம். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய பார்வை எல்லாம் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் என்றால் உன்னை மனமுடைய செய்கிறவர்கள், உன் மனசை உடைக்கிறவங்கெல்லாம் பெரியதாகவே தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த பரலோகத்தின் தெய்வம் மட்டும்தான் பெரியதாய் தெரிவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க தேவன். அவர் ஏன் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றாருன்னா, அவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டது. அல்லேலூயா. சிலுவையிலே 6 மணி நேரம் திக்கட்டவராய் அந்த சிலுவையிலே தொங்கினார்.
விசாரிப்பு அற்றவராய் அந்த சிலுவையிலே தொங்கினார். ஆதரவு அற்றவராய் சிலுவையிலே தொங்கினார். அவரிடத்தில் யாரும் போய் அந்த நேரத்தில் அன்பு கூற முடியாதவராய், எல்லாவற்றையும் இழந்தவராய் அந்த சிலுவையிலே 6 மணி நேரம் அவர் துள்ள துடிக்க அந்த சிலுவையிலே தொங்கினார். அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை திக்கற்ற. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு 6 மணி நேரம் அந்த சிலுவையில கைவிடப்பட்ட நிலைமையில தொங்கின தெரியுமா? நான் ஏன் தெரியுமா புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தொங்கின? நான் ஏன் தெரியுமா ஆதரவற்றப்பட்ட நிலையில தொங்கின? நீ ஆதரவற்ற நிலையிலே இருக்கும் பொழுது நான் உனக்கு ஆதரவாய், நான் உனக்கு மீட்பராய், நான் உனக்கு சகாயராய், நான் உன்னை விடுவிக்கிறவராய் நான் மாறும்படியாய் தான் அந்த சிலுவையிலே 6 மணி நேரம் என் பிதாவினாலே நான் கைவிடப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அவரோடு கூட சாப்பிட்டவங்க, அவரோடு கூட சந்தோஷமா இருந்தவங்க அந்த சிலுவையில அறையப்படும் பொழுது ஒருத்தரும் இல்லைங்க, ஒருவரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. எவ்வளவு பேருக்கு நன்மையை செய்தார். லாசருவை உயிரோடு எழுப்பினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி பல அற்புதங்களை செய்த அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் ஆதரிக்க ஒருத்தரும் இல்லை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நன்மைகளை ஓடி ஓடி போய் செஞ்சிடும். நம்முடைய சரீரம் ஓடாயவர்களுக்கு உழைத்து இருக்கும். ஆனா அவர்கள் நம்மளை மறந்து போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லு. உன் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, பந்தி இருந்தவங்க, பேதுரு பார்த்தீங்கன்னா மறுதளிச்சிட்டான். அன்பாய் நேசித்த யூதாசை எடுத்துக்கொள்ளும் பொழுது காட்டி கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த சிலுவையில புறக்கணிக்கப்பட்டவராய் அந்த இடத்திலே திக்கற்ற நிலைமையில அவர் தொங்கி பரிதாபிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை திக்கற்ற நிலைமையில நிற்கும் பொழுது என் பிள்ளையை நான் திக்கற்றவர்களாய் விடாதபடி என் பிள்ளையை அந்த திக்கற்ற நிலைமையிலிருந்து நான் தூக்கி எடுக்க இந்த பாடுகளை, இந்த கிரயத்தை சிலுவையிலே நான் செலுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் சகித்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். சிலுவையில நம்ம நல்லா இருக்கும் பொழுது, நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கும் பொழுது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க, எல்லாம் குதூகலமா இருப்பாங்க. ஆனா நீங்க கஷ்டப்படும் பொழுது பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது, எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கும். ஏன்னா கஷ்டத்துல பங்கு பெற யாரும் வர மாட்டாங்க, சந்தோஷத்துல பங்கு பெற எல்லாரும் வருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், உன் கஷ்டத்திலே பங்கு பெற ஒருத்தர் உன் அருகாமையில் வந்து கஷ்டப்படாத, கலங்காத, பயப்படாத, திடன் கொள் என்று அவர் பலப்படுத்துவார். அதுதான் தேவன், அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கைவிடப்பட்டவங்க, நீ திக்கற்ற பிள்ளையா இருக்கிறியா, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா, பயப்படாத. ஏன் தெரியுமா? உன்னை திக்கற்ற வழியில் எல்லாரும் விட்டுட்டு ஏன் தெரியுமா ஓடிட்டாங்க? அவர் உன்னை கை தூக்கி எடுக்கும்படியாய், அவர் உன்னை ஆதரிக்கும்படியாய், அவர் உன்னை மென்மேல எடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை இந்த காலை வேளையிலே தேடி வந்திருக்கிறார். இந்த காலை வேளை ஆராதனையில அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன். திரும்பவும் என்ன செய்வாராம்? நம்ம இடத்துல அவர் வர போறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆண்டவர் திரும்ப என்கிட்ட வர போறார்.